வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் வீடியோஸில் உங்களுக்கு கொண்டே தெரிய வரும். இப்போது என்ன போஸ்டிங், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி, அதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதோட பே என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து நேம் ஆஃப் போஸ்ட்டு 21 போஸ்ட் இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில போஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டென்டல் அசிஸ்டண்ட், அதுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. 10th and 12th படிச்சிருந்தால் போதும். அதுக்கான கன்சாலிடேட்டட் பே வந்து 13,800 ரூபாய். மல்டிபர்பஸ் ஒர்க்கர் வந்து 3 வேகன்சி இருக்குது. எஸ்எஸ்எல்சி முடித்தா, அதாவது 10th முடித்தா அப்ளிகபிள் இதுக்கு 8,500 ரூபாய் சம்பளம். ஸ்டாஃப் நர்ஸ் வந்து 9 வேகன்சி இருக்குது. பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா 18,000 ரூபாய் சம்பளம், 9 வேகன்சி இருக்குது. அர்பன் ஹெல்த் நர்ஸ் யூஹெச்என் பிஎஸ்சி டிப்ளமோ நர்சிங் ஏஎன்எம் 6 வேகன்சி இருக்குது. 14,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. எம்பிஹெச்டபிள்யூ 2 வேகன்சி இருக்குது. 8th படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். 8,500 ரூபாய் சம்பளம். செக்யூரிட்டி கார்டு வந்து 8 வேகன்சி இருக்குது. 8th முடிச்சிருந்தா போதும். 8,500 ரூபாய் சம்பளம். சானிட்டரி ஒர்க்கர் 2 வேகன்சி இருக்குது. 8th முடிச்சிருந்தவங்க இதுக்கு எலிஜிபிள். 8,500 ரூபாய் சம்பளம். குக் கம் கேர்டேக்கர் வந்து 1 வேகன்சி இருக்குது. 10th இல்லை 12th முடிச்சிருக்கணும். 8,500 ரூபாய் சம்பளம். 21 போஸ்டிங்கில் டோட்டலாக வந்து 56 காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் வந்து குறிப்பிட்டு என்னென்ன போஸ்ட்டு, எவ்வளோ வேகன்சி, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகம் பி பிளாக் 2வது மாடி, மாவட்ட ஆட்சியர் வளாகம், சத்துவாச்சாரி, வேலூர் மாவட்டம், வேலூர் 632009 அப்படின்ற அந்த பின்கோடுக்கு நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இது வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதி ஆவண நகல்களுடன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் வேலூர் அலுவலகத்தில் அன்று மாலை 5 மணி நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து இந்த https://velur.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருப்போம், அதில் நீங்கள் கூட போய் டவுன்லோட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/12/2024 மாலை 5 மணிக்குள்ளே இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்மட் நான் வந்து காமிக்கிறேன். இதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. மாவட்ட நலவாழ்வு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்கள். இதில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, உங்கள் நேமு, உங்கள் தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், கல்வி தகுதி, சாதி சான்றிதழ், ஆதார் எண், கைபேசி எண், உங்களோட முன் அனுபவம் ஏதாவது இருந்தால், அதுக்கப்புறம் தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி 2மே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். எந்த இடம், என்ன தேதி, விண்ணப்பதாரன் கையொப்பம், அதாவது எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ப்ரூஃப் எல்லாமே வந்து ஃபோட்டோ காப்பி வந்து அட்டாச் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டோடு சேர்த்து நீங்கள் வந்து 16/12/2024 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த வேலூர் அட்ரஸ் சொன்ன இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இதுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குவரிஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.